வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சாணக்கியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது சாணக்கியாவின் கிரிக்கெட் ரவுண்ட் அப். போன மேட்ச் ஜிடியோட ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு வரும் சேப்பாக்கத்துல. அடுத்த மேட்ச் மும்பையோட ஒரு மஸ்ட் வின் கேம் சிஎஸ்கேவை பொறுத்தவரை. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் இதுக்கப்புறம் ஒரு ப்ரைடுக்காக விளையாடுற மாதிரி தான். ஆனா இது ஒரு பயங்கரமான மகா யுத்தமான மேட்ச். ஏன்னா எல் கிளாசிக் ஆஃப் ஐபிஎல் அகைன் நம்ம பேசுற மாதிரி போன வாட்டி வான்கடையில மும்பையை நம்ம வந்து தோக்கடிச்சோம். அவங்க இப்ப சென்னைக்கு வராங்க. சென்னையில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. இதை பத்தி எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட பேசுறதுக்கு அஸ்வத் போகோ வந்திருக்காரு. வணக்கம் அஸ்வத். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டா நான் வந்துடுறேன். நாளைக்கு சேப்பாக்குல வந்து விசில் சத்தம் ஜாஸ்தியா இருக்குமா இல்ல மும்பையோட சத்தம் ஜாஸ்தியா இருக்குமா? விசில் சத்தம் மே 4 அன்னைக்கு ஜாஸ்தியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மேபி அதுக்கு ஒரு பதில் இருக்கு. பட் நாளைக்கு தெரியல. பட் ஆன் சீரியஸ் நோட், ஐ திங்க் நீங்க மும்பைக்கு சான்சஸ் இல்லைன்னு சொல்லும் போது ஐ திங்க் தே ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ். அப்படிதான் நான் பார்ப்பேன். 6 ஜெயிச்சாலும் தே கேன் ப்ராபப்ளி கம் டு 16 பாயிண்ட்ஸ். பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி முன்னாடி. ஸோ ஐ நாட் கவுண்ட் தெம் அவுட் ஃபுல்லி எட். ஏன்னா நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அந்த டீமில், ஒன்றா சேர்ந்து நல்லா பண்ண முடியல. ஸோ மும்பைக்கு ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். சிஎஸ்கேக்கு ஐ திங்க் ஒரு படி மேலே இருக்காங்க, அவ்வளோதான். 8 பிளேட் 4 பாயிண்ட்ஸில் இருக்காங்க மும்பை, 6 பாயிண்ட்ஸில் சிஎஸ்கே இருக்காங்க. ஐ திங்க் இதை லிட்டரலி ஒரு டூ ஆர் டே மேட்ச்னே சொல்லலாம் சிஎஸ்கேக்கு. இதை விட்டாங்கன்னா ஐ திங்க் அடுத்த 5ல் 5 ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐ திங்க் ஆல் த சினாரியோஸ் ஹேவ் டு கோ தி டீம்ஸ் வேணும் போது ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டிஃபிகல்ட். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீம்ஸுக்குமே குவாலிஃபை ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுதுன்னு தான் அல்டிமேட்லி. ஏன்னா யார் இதில் வந்து ஒரு பேசிக் ப்ரைடு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த சீசனில் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் நிறைய விட்டாங்க. இப்போ முன்னாடி மாதிரி ஐபிஎல் வந்து கடைசி ஒரு 5-6 கேமில் பிடிச்சிக்கலான்ற மாதிரி இல்லை. இப்போலாம் ஏர்லி அட்வான்டேஜ் எடுக்கிற ஒரு மோடுக்கு போயிட்டாங்க எல்லா டீம்ஸுமே. அண்ட் அந்த டாப் 4 டீம்ஸ் ப்ளஸ் ஜிடி வின்னிங் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி நேற்று, அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா நவ் தேவ் கான் அப் டு 10 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த 5 டீமுக்கும் கீழே இருக்கிற 5 டீமுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஈவன் தோ இட் இஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆர் 4 பாயிண்ட்ஸ், பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கோனா பி டிஃபிகல்ட். பட் ஓகே, இந்த கேம் யார் ஜெயிக்கிறாங்களோ தே ஸ்டில் ஹேவ் ஹோப்ஸ் இந்த ஐபிஎல் சொல்லுவேன். நாடு உற்று நோக்கும் தேர்தல் முடிவுகள், ஃபாஸ்டஸ்ட் நம்பர்ஸுடன் எக்ஸ்பர்ட்ஸின் துல்லிய அலசல். தேர்தல் திருவிழாவின் தனிக்காட்டு ராஜா ரங்கராஜ் பாண்டேவின் தொடர் நேரலை மே 4 காலை 7 மணி முதல் உங்கள் சாணக்கியாவில். நீங்க அழகா சொன்னீங்க. ஏன்னா கிளியராவே ஸ்பிளிட் அப் இருக்கு. டாப் 5 ஒரு சைடு, பாட்டம் 5 ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் போன மேட்ச் வர்சஸ் ஜிடி நிறையவே கேள்விகள் இருக்கு அவங்க விளையாடின விதத்துல, சிஎஸ்கே விளையாடின விதத்துல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னன்னா அந்த சர்ஃப்ராஸ் அவர் உருவில் அந்த டாப் எதுக்கு உருவில உள்ள எடுத்துட்டு வந்தாங்க? சர்ஃப்ராஸ் கான் என்ன தப்பு பண்ணாரு? ஏன்னா ஒரு வின்னிங் காம்பினேஷன் மும்பையோட வான்கடையில போயிட்டு அழகா ஒரு விக்டரி பண்ணிட்டு வரோம். அப்படி வரும்போது ஜிடி மாதிரி ஒரு சைடான அந்த வின்னிங் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணாம எதுக்கு தேவையில்லாம ஆல்டர் பண்ணிட்டு ஒரு உருவில் பட்டியல் ட்ரை பண்ணி அப்புறம் இம்பாக்ட் பிளேயர்ல சர்ஃப்ராஸ் இறக்கி, அதுவும் அந்த அர்லி இம்பாக்ட் கால் வேற ரொம்ப டிபேட்டபிளான டாபிக் அது. நேற்று நம்ம ஆர்சிபி பாக்குறோம், வெங்கடேஷ் ஐயர் எவ்வளவு லேட்டா இறக்குறாங்க. ஈவன் தோ அவங்களோட விக்கெட்ஸ் எல்லாம் போகுது. ருமாரி ஷெஃபர்ட் வச்சு விளையாடுறதுக்கு அப்புறம் தான் அவங்க வெங்கடேஷ் ஐயர் உள்ள இறக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் சிஎஸ்கேவும் பண்ணியிருக்கணுமா? ஏன்னா அந்த முகேஷ் சௌத்ரியோட பவுலிங்கும் மிஸ் பண்ணோம் நியூ பால்ல. ஈவன் தோ நம்ம ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் இது எப்படின்னா இது ஏன் இப்படி பண்றாங்க யாருக்குமே தெரியல, யாருக்குமே புரியல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இம்பாக்ட் பிளேயர்ன்ற ரூல் வந்து ஐ திங்க் வென் யுவர் டீம் ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க, அதுலேருந்து மீண்டு வர ஒரு இதுவே இல்லை. ஐதர் அப்போ யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு இன்னிங்ஸ்ல நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க, அடுத்த இன்னிங்ஸ்ல சரி ஓகே ஒரு யூட்டிலிட்டி நம்மளுக்கு தேவைப்படாது, அந்த யூட்டிலிட்டிக்கு பதிலாக நம்ம இன்னொரு ரிசோர்ஸ் எடுத்துட்டு வரோம், அந்த டைம்ல யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டுமே டிஃபை பண்ற மாதிரி ஒரு லாஜிக்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க சர்ஃப்ராஸ் கானை அந்த இடத்துல. ஏன்னா நீங்க ஊர்வில் பட்டேல் நம்பி போறீங்க, அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन மார்க். when சர்ஃப்ராஸ் கான் எஸ்பெஷலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சூப்பரா ஆடி இருக்காரு, more than 220 ஸ்ட்ரைக் ரேட் இந்த சீசன்ல அகைன்ஸ்ட் பேஸ் அப்படிங்கும்போது he would have been your ideal number 3. ஒரு ஆயுஷ் மாத்திரை இல்லாத இடத்த சர்ஃப்ராஸ் கான் நிரப்பி இந்த சீசன் முழுக்க எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அதை ஏன் பண்ணல அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். சரி ஓகே, ஊர்வில் பட்டேல் எடுத்துன்னு வந்துட்டீங்க. ஊர்வில் பட்டேல் அகைன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேம் ஓகே, பட் வெரி ராங், புவர் சாய்ஸ் ஆஃப் ஷாட். விக்கெட்ல பவுன்ஸ் இருக்கு, ரபாடா 152 போட்டுட்டு இருக்காருன்னு போது இறங்கி வந்து எதிரடி அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எனக்கு தெரியல, இட் வாஸ் நாட் த ரைட் மூவ். சரி ஓகே, ஊர்வில் பட்டேல் அவுட் ஆயிட்டாரு. நீங்க உங்க டீம்ல ஆட வச்சிருக்கீங்களா, பிரெவிஸ், சிவம் டூபே, உங்களுக்கு ஒரு ஓவர் 10, உங்களுக்கு கார்த்திக் சர்மா, இவ்வளவு பேர் நீங்க ஆட வைக்கும் போது அக்கீல் ஹுசைனும் இருக்காரு பிளேயிங் ஸ்டார்டிங் 11 போது, நீங்க அவங்களெல்லாம் நம்பிக்கை வைக்காத மாதிரி ஒரு மூவா இருந்தது எனக்கு.
இப்போ ஒரு கார்த்திக் சர்மா ஆஸ் அ பிளேயர் எப்படி ஃபீல் பண்ணுவார்னா, என்னையா டாஸ் ஓகே எப்படி போதோ, பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் நம்ம மேல வைக்காத நம்பிக்கையை இன்னொருத்தன் 12வது பர்சனா இன்னொருத்தன் எடுத்துன்னு வராங்களே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இட் இஸ் ஹியூமன் நேச்சர் டு திங்க் லைக் தட். சர்ஃப்ராஸ் எடுத்துன்னு வந்தாங்க, சரி அகைன் சர்ஃப்ராஸ் அவுட் ஆயிட்டாரு, ஓகே புல் அடிச்சு அவுட்டு, பட் அந்த மூவுக்கு பின்னாடி இருந்த தாட் தான் ரொம்ப ரொம்ப கொஸ்டினபிளா இருக்கு. ஐ திங்க் இம்பாக்ட் பிளேயரை சரியா யூஸ் பண்ண தெரியலையோ நிறைய டீம்ஸுக்கு இன்னும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ யா, இட் வாஸ் அ வெரி புவர் சாய்ஸ் ஆஃப் இம்பாக்ட் பிளேயர். அதுதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வெல் சைடுண்ணா. அண்ட் முக்கியமா என்னன்னா, எல்லாருமே இந்த கெய்க்வாடோட 74 of 60 அப்படிங்கிற ஒரு நாக்கை வந்துட்டு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலா பேசுறாங்க. ஏன் இவ்வளவு ஸ்லோவா விளையாடுற, ஒரு கேப்டனா இருந்துட்டு விளையாடலாமா, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம விளையாடுற, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண மாட்டாரு அப்படி இப்படின்னு பேசுறாங்க. பட் அஸ் உண்மையான கிரிக்கெட் ஃபேன்ஸ் வீணோ அது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு நாக். அவர் அங்க இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்சிபி கிட்ட அவுட் ஆன மாதிரி ஒரு 70-80 தெரிஞ்சு பண்டில் அவுட் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன் அநேகமா. ஸோ அப்படி இருக்கிறச்சு அந்த நாக் வந்து எவ்வளவு வேல்யூபிளான இருந்துச்சு. சி, எனக்கு இதுல கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு. நான் வந்து நிறைய பேர் சொன்னதை கேள்விப்பட்டேன், தட் ருத்ராஜ் கைக்வாட் அங்க நின்றதுனால தான் ஒரு 74 அடிச்சதுனால தான் ஒரு ரெஸ்பெக்டபிள் 150 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வந்தது அப்படின்னு. பட் நான் அப்படி பார்க்க மாட்டேன் விக்னேஷ். அதை நான் என்ன எப்படி பார்ப்பேன்னா, நீங்க 120 கால் அவுட் ஆறீங்களோ, 100 கால் அவுட் ஆறீங்களோ, 150 கால் அவுட் ஆறீங்களோ, எப்படியும் நீங்க அந்த மேட்ச் காலி தான். அட்லீஸ்ட் தெர் ஷுட் பி சம் இன்டென்ட் டு டேக் தட் ஸ்கோர் டு 170, 180. ஏன்னா இந்த காலத்துல 150 வச்சுக்கிட்டு நீங்க ஆல்ரெடி இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணிட்டீங்க, முகேஷ் சௌத்ரியாலையும் வர முடியாதுன்னு போது there is no scope for you to win the match. ஸோ அப்படி இருக்கும்போது இன்டென்ட் இன்னும் பெட்டரா இருந்திருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 74 of 60 no way justifiable என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஸ்டேஜ் ஐ திங்க் he was around 24 of 40 or something like that. அப்படி இருக்கும்போது I don't think it was a great knock. Yes, maybe personally he would have felt a bit more confident. அது கண்டிப்பா சொல்லலாம். பட் I would have felt better to see a team's captain to play more positively and take the game forward. கண்டிப்பா. அண்ட் பவர் பிளேல பார்த்தோம்னா 28 for 3 பவர் பிளே முடிக்கிறச்சு. அண்ட் நமக்கு இந்த 28 for 3 30 கீழே முடிச்சாலே நம்மள ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு டேஸுக்கு தான் எடுத்துட்டு போகுது. ஒரு 2020 இல்ல 2022 அந்த டேஸ்க்கு தான் எடுத்துட்டு போய். ஏன்னா அப்பெல்லாம் ஒரு 19-20 அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த சீசன்ஸ்ல எல்லாம். ஸோ அப்படி இருக்கிறச்சு இந்த வருஷம் டாப் ஆர்டர் வந்து ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப பயப்படுறாங்களோ, ஒருவேளை நாங்க விக்கெட்ஸ் விட்டுட்டா கேம் இப்பவே போயிடுமோங்கிற பயத்திலேயே விளையாடி ரொம்ப காஷியஸா இருந்தே விக்கெட்ஸ் விட்டுறாங்களோ? இல்ல, கேம் இவால்வ் ஆயிடுச்சு. அதாவது டீம்ஸ் which are understanding that and acting upon that, அந்த டீம்ஸ் தான் நல்லா பண்றாங்க. அதான் நான் இது முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த சேனல்ல தான். லைக் ஒரு மான்செஸ்டர் யுனைடெடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். கடைசியா அலெக்ஸ் ஃபர்கசன் கோச்சா இருக்கும்போது ஃபுட்பால்ல 2012 சாம்பியன்ஷிப் அடிச்ச டீம். நான் ஒரு பெரிய யுனைடெட் ஃபேன், 20 வருஷமா நான் யுனைடெட ஃபாலோ பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் அலெக்ஸ் ஃபர்கசன் போனதுலேருந்து ஒரு பிரீமியர் லீக் டைட்டில் இல்லை. காரணம் என்னன்னா, ஃபுட்பால் மாறிடுச்சு. முன்னாடி வைக்கிற மாதிரி 4-4-2 வச்சு விங்கில் அட்டாக் பண்ற மாதிரி கேம் இல்லை. இப்போ கேம் இஸ் மோர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஸ்ட்ராங் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ், ஸ்ட்ராங் சென்டர் பேக்ஸ். உங்களோட அந்த 4-4 மிட்ஃபீல்டர்ஸ் விங்கோட லெஃப்ட் அண்ட் ரைட் விங் டிஃபென்ஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து யுனைடெட் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 1 decade ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஐ திங்க் ஐபிஎல்லையும் நிறைய டீம்ஸ் இன்னும் அந்த டெம்ப்ளேட்டை பிடிக்கலையோ அப்படின்னு தோணுது. சிஎஸ்கேவும் அதில் கொஞ்சம் லேக் அவுட் ஆறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. தே டெஃபினெட்லி ஹேவ் டு லுக் ஃபார்வர்ட் டு திங்ஸ் இன் அ மோர் பாசிட்டிவ் வே. அதில் நிறைய ஃபெயிலியர் வரலாம். இப்போ நேற்று ஆர்சிபி காண மாதிரி அதான் தினேஷ் கார்த்திக் சொன்னார் நடுவில், அந்த மிட் மேட்ச் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நாங்கள் எங்கள் டீம் இப்படி தான் ஆடுவோம், வி ட்ரை டு மேக் சம் பிக் ஷாட்ஸ், அதில் படலை, அதனால ஓகே அப்படின்னு விட்டோம் அப்படின்னு. பட் உங்களோட டீமோட ஈத்தோஸ் ஒரு டைரக்ஷன்ல இருக்கணும். அது சிஎஸ்கேக்கு இல்லையோ, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதை செட்டரைட் பண்ணாதான் ஐ திங்க் மற்ற எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் ஃபால் இன் பிளேஸ் ஆகும். கண்டிப்பா. அண்ட் ரபாடா, சிராஜ், ஹோல்டர் அந்த 3 பேருமே பேய் மாதிரி போட்டாங்க இன்னைக்கு. லைக் எல்லாருமே 140 கிளிக் பண்ணி அந்த ஹிட் ரெக் பால் மாதிரி டெஸ்ட் மேட்ச் போட்டு தான், அந்த ஷார்ட் பால் போட்டு தான் நம்ம முக்காவாசி எல்லா பேட்ஸ்மே அவுட் எடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து ஏதாவது ட்ரிக் மிஸ் பண்றாங்களா? சிஎஸ்கே பேசர்ஸ் பார்க்கும்போது லேக் ஆஃப் பேஸ் காரணமா, இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலரா மற்ற டீம்ஸ் பண்றதை நம்ம ஏதாவது பண்ணாம இருக்கோமா? ஏன்னா எல்லாருமே நியூ பவுலர்ஸ், வெரி ரிலேட்டிவ்லி ஐபிஎலுக்கு ரொம்பவே புதுசான பவுலர்ஸ். ஒரு ஓவர்டன், அகில் ஹுசைன், ஒரு முகேஷ் சௌத்ரி எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கிறச்ச எதை மிஸ் பண்றாங்க சிஎஸ்கேயோட பவுலர்ஸ்? ஐ திங்க் சீன் பேட்சஸ் எல்லாருமே நல்லா தான் பண்றாங்க. அன்சுல் கம்போஜ் பர்பிள் கேப் லீடர் போர்ட்ல டாப்ல இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு. அகில் ஹுசைன் நல்லா பண்றாரு. ஒரு கேம் ஓகே, ஒரு ஆஃப் கேம் எல்லாருக்குமே இருக்கும். நூர் அஹமத் has been doing decently well. ஜேமி ஓவர்டன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ தனித்தனியா எடுத்து பார்த்தா எல்லாருமே நல்லா பண்றாங்க. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் ஓவரால் சிஎஸ்கே இந்த சீசன் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு பண்ணாத காரணம் பேட்டிங்னு தான் சொல்லுவேன்.
ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல நம்பர் 1ல இருக்கிற பஞ்சாப் கிங்ஸ் டீமே 260 கன்சீட் பண்றாங்க. அதை திரும்பி எடுக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் குட் பேட்டிங் சைட்ஸ் அலாங் வித் டீசென்ட் bowling சைட் ஆர் டூயிங் வெல். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு உதாரணம், எல்லாமே யங்ஸ்டர்ஸ் விளையாடுறாங்க. சாகிப் ஹுசைன், பிரஃபுல் ஹிங்கே, உங்களுக்கு ஹர்ஷ் தூபே, சிவாங் குமார், இந்த மாதிரி bowling அட்டாக் வச்சு நீங்க ஐபிஎல் குள்ள வந்தீங்கன்னா எல்லாரும் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நானுமே கொஸ்டின் கேட்டேன் ஸ்டார்டிங்ல. பட் தே மேனேஜ் டு புல் அவுட். ஓகே, இதுதான் டெம்ப்ளேட் போல இருக்கு. நம்ம வந்து 220 கன்சீட் பண்ணாலும் 230 அடிக்கணும். 230 அடிச்சாலும் அதை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் சி எனி மேஜர் மிஸ்டேக் இன் சிஎஸ்கேஸ் bowling லைனப். அகைன் இட் வில் கோ பேக் டு தி மெகா ஆக்ஷன், அதில் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு திரும்பி பழைய கதையை தான் பேசுவோம். பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் இப்போ இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு ஓரளவுக்கு சிஎஸ்கேஸ் bowling இஸ் ஃபேரிங் அவுட் வெல் தான் நான் சொல்லுவேன். எஸ், ஏன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு ஸ்பின் ட்ரெண்ட்ஸும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். பேசஸ் அதுக்கு முந்தின மேட்சஸ்ல ஓவர் 10 அன்சில் கம்போஸ்ல எப்படி ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். பட் என்னன்னா திருப்பி நம்ம ஒரே டாபிக் என்ன பேச வேண்டியிருக்குன்னா, சர்ஃபராஸ்கான முகேஷ் சௌத்ரிக்கா எடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே வந்து கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க போன மேட்ச். அதாவது அன்சில் கம்போஜை வந்து 3 overs பவர் பிளேல யூஸ் பண்ணி ஒரு மாதிரி அவங்க ஒரு பேலன்ஸ் இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ டீம்ஸ்லாம் ஜென்ரலி என்ன பண்ணாங்க, இது ஒரு ட்ரிக் மிக்ஸ் அவுட் பண்றாங்க. முக்கியமான பவுலரை வெளில உட்கார வச்சு, அதே மாதிரி அகில் ஹுசைனை வந்து அந்த மும்பையோட மேட்ச்ல வெளில உட்கார வச்சுட்டு அப்புறம் இம்பாக்ட்ல எடுத்துட்டு வரோம். அப்புறம் தான் உங்களுக்கு புரியுது அடுத்த மேட்ச் மெயின் லெவல்ல இறக்குறாங்க. ஸோ முகேஷ் சௌத்ரி 2 மேட்ச் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததோட பயங்கரமா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கிறச்சு அவரையும் வெளில உட்கார வைக்கிறது. இப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்ணும், இம்பாக்டா யார் இருக்கணும் ஆக்சுவலி? ஏன்னா அந்த பிளேயர் வந்து 11ஐயும் பாதிக்காதபடி இருக்கணும், பேலன்ஸையும் பாதிக்காதபடி இருக்கணும்னா அப்படி எந்த பிளேயர் வெளில உட்காரணும் டெக்னிக்கலி? ஓகே, சி இப்போ நீங்க வந்து சர்ஃபராஸ்கான நீங்க நம்பர் 4ல எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அ குட் இம்பாக்ட் பிளேயர் சாய்ஸ். நீங்க வந்து தாட் ப்ராசஸ் வைஸ் இனிஷியலி கரெக்டாக தான் இருந்துச்சோன்னு தோணுச்சு போன மேட்ச். முகேஷ் சௌத்ரி தான் செகண்ட் bowling தான் இம்பாக்ட் பிளேயரா வரணும். ஏன்னா உங்களுக்கு அகில் ஹுசைன் ஷுட் பி தேர் இன் த பிளேயிங் 11, இஸ் அ குட் பேட்டர். செகண்ட் பேட்டிங்னா மேபி நீங்க முகேஷ் சௌத்ரி உள்ள இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேட்டரை கூட எடுத்துட்டு வரலாம், which can be anybody. It can be a சிவம் டூபே or it can be an ஊர்வில் பட்டேல் or a சர்ஃபராஸ் கான், யார் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணலாம். பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் சர்ஃபராஸ் கானும் விளையாடணும், ஊர்வில் பட்டேலும் விளையாடணும்னு நினைக்கிறேன் அப்கமிங் கேம்ல. கார்த்திக் சர்மா கேன் டேக் அ ரெஸ்ட். ஏன்னா டெஃபினெட்லி ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லாத மாதிரி தெரியுது கார்த்திக் சர்மா கிட்டேருந்து. ஸோ ஐ வுட் பிளே சர்ஃபராஸ் கான் அட் நம்பர் 3, ஊர்வில் பட்டேல ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி வச்சு நான் விளையாட பார்ப்பேன். விக்கெட்ஸ் எப்படி விழுதோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பிடி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாய் சுதர்ஷன் போன மேட்ச்ல ஒரு 80 ஆட் அடிக்கிறாரு சிஎஸ்கேவோட. ஆனா ஏன் சிஎஸ்கே தரப்புல இருந்து ஒரு வாட்டி கூட ஒரு தமிழ்நாடு பிளேயரை பேக் பண்ணும் அப்படிங்கறதே இல்ல. முரளி விஜய் விளையாடி இருக்காரு சிஎஸ்கேக்கு, பத்ரிநாத் விளையாடி இருக்காரு, லட்சுமிபதி பாலாஜி விளையாடி இருக்காரு, அஸ்வின் விளையாடி இருக்காரு. பட் அதுக்கப்புறம் சிஎஸ்கேயோட பிக்ஸ் வித் தமிழ்நாடு பிளேயர்ஸ், சாய் கிஷோர் ஐ திங்க் ஒரு 3-4 சீசன்ஸ் பெஞ்ச் பண்றோம், ஒரு ஜெகதீசன் 3-4 சீசன்ஸ் பெஞ்ச் பண்றோம். பட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இன் ஸ்பெசிபிக் பாக்கி எல்லா பிரான்ச்சைஸுமே நல்லா பண்றாங்க. ஆனா ஏன் சிஎஸ்கே இருந்து அந்த ஹோம் பிளேயர்ஸ் மேல ஒரு பேட்டிங் இல்ல? இந்த क्वेश्चனுக்கு எனக்கு honestly ஆன்சர் இல்ல. ஐ திங்க் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது there was a different rules. இந்த மாதிரி ஆக்ஷன் கிடையாது எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஒரு இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்னா அந்த ஒரு பகுதியிலேருந்து ஃபியூ பீப்புள் ஷுட் பி தேர் இன் த டீம்னு ஒரு ரூல் இருந்துச்சு. ஸோ அந்த ரூல்ல தான் நம்ம தமிழ்நாடுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன நேம்ஸ் அதை தாண்டி ஒரு அபினவ் முகுந்த், ஒரு கேபி அருண் கார்த்திக், நெப்போலியன் ஐன்ஸ்டைன், வாசுதேவதாஸ் இருந்தார் ஒரு சீசன். ஸோ இவ்வளோ பேர் வந்து பழனி அமர்நாத் இருந்தாரு. இவ்வளோ பேருக்கு ஒரு டீமோட டிராவல் பண்றதுக்கும் டீம்ல இருக்கிறதுக்கும் ஒரு கணபதி இருந்தார், கணபதி சந்திரசேகர். ஸோ இவ்வளோ பிளேயர்ஸ் ஆடி 11லயும் ஆடினாங்க பிகாஸ் தேர் வாஸ் அ டிஃபரெண்ட் ரூல். ஒன்ஸ் இட் பிகேம் அன் ஆக்ஷன், ஐ திங்க் சிஎஸ்கே ஹவ் நெவர் பீன் மச் இன்ட்ரெஸ்டட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்கலான்னு. ஏன்னா மெகா ஆக்ஷன்ல எடுக்கணும்னா நீங்க எடுத்துருக்கலாம். உங்களுக்கு நட்ராஜன் அவைலபிளா இருந்தாரு, உங்களுக்கு எவ்வளோ தினேஷ் கார்த்திக் ஹஸ் பீன் அவைலபிள் ஃபார் சோ லாங், அவர் ஆடின காலத்துல சொல்றேன், அப்போ எடுத்ததில்லை. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ரீசன், பட் சம்ஹவ் தமிழ்நாடு பிளேயர்ஸ் பேக் பண்ணது கிடையாது சிஎஸ்கே இது வரைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். சிஎஸ்கே அண்ட் மும்பை மேனேஜ்மெண்ட் நம்ம ரொம்ப நாளா ரொம்ப வருஷமாவே பார்த்துட்டு இருக்கோம். 2 மேனேஜ்மெண்ட்டுமே கன்சிஸ்டன்டா அங்கே தான் இருந்திருக்காங்க. அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் மஹேலா ஜெயவர்தனை கீழே ஒரு 3-4 டைட்டில்ஸ் அடிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். சிஎஸ்கே ஃபிளெமிங் 5 டைட்டிலுக்குமே அவர் தான் காரணம், அவர் கோச்சிங்ல இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது 2 கோச்சிங் ஸ்டாஃப்லயுமே டீம்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்களா, அந்த மாடர்ன் அப்ரோச்சுக்கு கொண்டு வர மாட்டாங்களா? இல்லனா அது ஒரு மேனேஜ்மெண்டோட ப்ராப்ளமா, இல்ல இட் வாஸ் ஜஸ்ட் பியூர்லி அந்த எம்எஸ் தோனி அண்ட் ரோஹித் சர்மாங்கிற 2 ஐகானோட இம்பாக்டா, இல்ல மேனேஜ்மெண்ட் ஆர் ஸ்டில் லேக்கிங் சம்திங்? மைட் பி a mix, I'm not very sure. ஏன்னா டெஃபினெட்லி அந்த ரோஹித் சர்மா, மகேந்திர சிங் தோனின்றது பெரிய பெரிய ஷூஸ் டு ஃபில். அவங்கள மாதிரி கேப்டன்ஸ் இதுக்கப்புறம் ஐபிஎல்ல வருவாங்களானே தெரியல 5 ட்ரோஃபி அடிக்க. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினெட்லி இட் டேக் டைம். இந்த டிரான்சிஷன் ஒரு 1-2 இயர்ஸ்ல நடக்காது.
இட் மைட் டேக் 4-5 years. ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் ஐ திங்க் கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே இப்போ வந்து நாட் ஒன்லி த ஹெட் கோச்சஸ் அதை தவிர உங்களுக்கு அவ்வளோ சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க வேர் எவ்ரிபடி ஹவ் சீன் சோ மெனி குளோபல் லீக்ஸ், அவ்வளோ லீக்ஸுக்கு கோச் பண்ணுறாங்க, அவ்வளோ பிளேயர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ வில் நாட் சே தே ஆர் நாட் அடாப்டிங் டு அ மாடர்ன் அப்ரோச். அது ஒரு சிஸ்டமாக அது மாற்ற டைம் ஆகும். நீங்கள் ஓவர் நைட்டில் வந்து இப்போ தோனி ஒரு 18 வருஷமா ஃபாலோ பண்ண ஒரு ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஓவர் நைட் நீங்கள் ருத்ராஜோட ஸ்டைலுக்கு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இட் டேக் சம் டைம். அதுக்கு நீங்கள் டைமும் கொடுக்கணும், அந்த கேப்டனையும் பேக் பண்ணணும், கோச்சிங் டெக்னிக்ஸையும் பேக் பண்ணணும், அதே மாதிரி அப்கிரேடும் பண்ணணும். ஐ திங்க் இட்ஸ் டேக்கிங் டைம். ஐ திங்க் சிஎஸ்கே மும்பைக்கு இன்னும் ஒரு 2-3 years கூட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் MS தோனி வந்து கேஷுவலா ஒரு மாதிரி ஃபேடரே ஆகுதா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரே என்ன சொல்றாருன்னா, இந்த வின்னிங் காம்படிஷனுக்குள்ள உள்ள வர மாட்டேன், நான் தேவையில்லாம ஆல்டர் பண்ண மாட்டேன், என்னோட இன்ஃபுளுன்ஸ் உள்ள கொண்டு வரலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாவே அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த நேரத்துல இப்போ ஒரு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தா அடுத்த 6 மேட்ச்ல 6 விக்டரி தேவைப்படுது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அப்ப அவரோட பிரசன்ஸ் சிஎஸ்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ஏன்னா அவங்க சிஎஸ்கே மொத்த யூனிட்டே என்னன்னா, அவங்க வந்து ஒரு 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 2-3 ஓவர்லயே அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு மாதிரி ஷோல்டர் டிராப் பண்ணிடுறாங்க, ஒரு மாதிரி அந்த ஒரு இன்டென்ட் தெரியல சுத்தமா. ஆனா MS தோனி இருந்தாலும் அது விடவே மாட்டாரு. கடைசி பால் வரைக்கும் கேம் எவ்வளவு டீப்பா எடுத்துட்டு போலாங்கிறதான் பாப்பாரு. சோ அவர் இருந்தாருன்னா அந்த பிரசன்ஸ் வந்து கண்டிப்பாவே சிஎஸ்கே பிளேயர்ஸ் இன்னும் மோட்டிவேட் பண்ணுமா, இன்னுமே இந்த சீசன்ல பாக்கி அலைவா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும். அது யாரை கேட்டாலும், அவர் கேட்டாலும் சரி, டீமை கேட்டாலும் சரி, ஃபேன்ஸை கேட்டாலும் சரி, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. பட் he is still not 30 or 25 or 35, he is 44. ஸோ அதையும் கன்சிடர் பண்றாரு. பாடி வந்து உங்களுக்கு ஆஸ் யூ ஏஜ் மசில் ரிகவரிலாம் உங்களுக்கு டைம் ஆகும். அண்ட் அதான் ஐ திங்க் ருத்ராஜ் சொல்லியிருந்தார், he was getting back well, பட் திரும்பி அது ஒரு சின்ன ஸ்னாப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ காஃப்ன்றது ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ரன்னிங் மோஷன், ஆக்சிலரேஷன் எல்லாத்துலேயுமே எஃபெக்ட் ஆகும். பவர் ஹிட்டிங், உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன், விக்கெட் கீப்பிங் எல்லாத்துலேயுமே இருக்கும் எஃபெக்ட். ஸோ ஐ திங்க் இஸ் டேக்கிங் இட் ஸ்லோ அண்ட் விச் இஸ் ரைட் ஆல்சோ. ஐ ஃபீல் திரும்பி இப்போ வரணும்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு திரும்பி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல் சீசன் ஆட முடியாது. இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ அதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நான் எப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிறனோ வந்து எவ்வளோ மேட்சஸ் முடியுமோ ஆடுறன்றது ஒரு நல்ல மைண்ட் செட் தான். பட் அவர் வந்தால் டீமுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும். நாட் ஒன்லி வித் இஸ் பவர் ஹிட்டிங், ஐ திங்க் கீப்பிங்கில் பின்னாடி நின்று அந்த சின்ன சின்ன ஃபைன் ஆங்கிள்ஸை மாற்றி போலர்ஸ்ட்டை கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்து ஃபீல்டர்ஸ் கிட்ட பேசுறது, ஐ திங்க் ஜஸ்ட் ஹிஸ் பிரசன்ஸ் வில் மேக் அ ஹோல் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சீசன் இது வரைக்கும் நடக்கலை. இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்றதும் எனக்கு தெரியாது. எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னாலும் தெரியாது. சீக்கிரம் நடந்தா சிஎஸ்கே நல்லது. கண்டிப்பா. அண்ட் சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிச்சா கண்டிப்பா மொமெண்டம் ரொம்ப அன்ஸ்டாப்பபிளா இருக்கும். அண்ட் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்க்கவும் நல்லா இருக்கும். ஆனா அப்படி இல்லைன்னா அவங்க மேல தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் வருமா? அந்த பாயிண்ட்ஸ் டேபிள கண்டிப்பா பாப்பாங்களா கேம் வரதுக்கு முன்னாடி? அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் ப்ரெஷர் பிளேயர்ஸ் மேல எப்படி இருக்கும், அதை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க பிளேயர்ஸ் இருக்கும்போது? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதற்கு எல்லா கேமுமே நாக் அவுட் தான். எவ்ரி அதர் கேம் இங்கிலேருந்து அடுத்த 6 மேட்சுக்கு அது தவிர பிளே ஆஃப்ஸ் நாக் அவுட்ஸ் போறச்ச எல்லாமே இதுக்கப்புறம் நாக் அவுட்டா தான் இருக்கும் போது யங் குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்களா டீம்ல? அவங்க இப்போ இதே இன்டர்வியூ யாரா பிளேயர்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நோ நோ we are just in the process, we are looking forward to this match, only one match at a time அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா வந்து பேச்சுக்கு இன்டர்வியூக்கு ஓகே சூப்பரா இருக்கும். பட் எல்லாரோட மைண்ட்லயுமே பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் இருக்கும். இந்த மேட்ச் வின் பண்ணா எப்படி சிச்சுவேஷன்ல இருக்கும், இந்த மேட்ச் தோத்தா நம்ம காலியா, இந்த மேட்ச் நம்ம அடிக்கலைன்னா நமக்கு சான்ஸ் கிடைக்குமா 11ல, அந்த மாதிரிலாம் தாட்ஸ் எல்லாருக்குமே ஓடும். பட் அதை தாண்டி அதை நீங்க எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி how do you bring your best on that day, I think that is what makes a good player and a great player different. So as a team CSK கண்டிப்பா தெரியும் இந்த மேட்ச் தோத்தா இதுக்கப்புறம் 9 played 6 points 5 out of 5 ஜெயிச்சா கூட கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு தாட் ப்ராசஸ் போகும். பட் தெரியல, அகைன் ஒரு ஹோம் மேட்சுக்கு வராங்க, ஒரு மும்பை இந்தியன்ஸ் நாட் இன் தட் கிரேட் ஃபார்ம். இப்போவும் அடிக்கலைன்னா சிஎஸ்கேக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் தே கோ டு டெல்லி, ஒரு ஸ்ட்ராங் டெல்லி டீமு. அவங்களுமே கொஞ்சம் வந்து நிறைய புவர் டிசிஷன்ஸ்னால ஒரு மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 2 கேம் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, எனி டீம் கேன் பீட் எனி ஐபிஎல், அதை நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். சிஎஸ்கே ஹேவ் டு பீட் மும்பை இஃப் தே ஹேவ் டு ஸ்டே அலைவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை தோத்துட்டா எனக்கு தெரிஞ்சு 90% சிஎஸ்கேக்கு காலி தான் சொல்லுவேன். 100%. இந்த ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமே கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்கிறதா பாக்குறோம். ஏன்னா ஒரு தூபே, ஸ்கை எல்லாருமே வந்துட்டு அவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க. இன்னுமே அந்த T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு அந்த ஒரு ஃபெட்டிக்ல இருந்து வெளில வரலையா? இல்ல ஏன்னா இது ஒரு லாங் டோர்னமெண்ட், T20 வேர்ல்ட் கப் ஒரு லாங் டோர்னமெண்ட், ப்ரெஷரைஸ் டோர்னமெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது பிளேயர்ஸை பர்பஸ்ஃபுல்லா ரெஸ்ட் பண்றது பெட்டரா? ஏன்னா ஒரு ஸ்கை வந்து டோட்டலி அவுட் ஆஃப் சார்ட்ஸ். அவருக்கு என்ன, அவர் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்றாரு, கேமுக்கு முன்னாடி வந்து நெட்ஸ் பாக்குறாரு, பிச்சை பாக்குறாரு, எல்லாம் விஷுவலைஸ் பண்றாரு, எல்லாமே பண்றாரு, இஸ் டூயிங் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்லி.
ஆனா கேம்னு வரும்போது அவருக்கு சுத்தமா படவே இல்லை. லைக் அவரோட ஒரு ட்ரேட்மார்க் ஷாட் கூட இல்ல. தூபேவும் அப்படிதான் ரொம்ப ஆஃப் கலர். திங்க் ஒரு முதல் கேம்ல மட்டும் 40 ஆட் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சுத்தமா அவருக்கும் அவர் என்ன பண்றது இல்லை. அவரோட ஹியூஜ் சக்சஸ் எல்லாமே காணாம போகுது. சோ அது காரணம் என்ன? மேபி ஒரு 1-2 மேட்ச் அவர் உட்கார வச்சு அவரோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவுங்கிறது அவருக்கே புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் டீம்குள்ள எடுத்துட்டு வரது பெட்டரா? எப்படி டீல் பண்ணும் மேனேஜ்மெண்ட் இதை? See, I think they'll all come out of this soon அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சிவம் டூபே இந்த சீசன் பாத்தீங்கன்னா அவ்வளோ பேடா பண்ணல. பட் அவர் மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அவர் லிவ் அப் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூரியகுமார் யாதவ் on the other hand has had a poor season. அவர் நீங்க சொல்றீங்களா ஒத்துப்பேன். பட் எனக்கு ஏதோ பும்ரா மேல தான் எனக்கு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமா தோணுது. ஏன்னா அந்த மனுஷன் ரொம்ப லோட் எடுத்து he is definitely looking very fatigued. எனக்கு சிவம் டூபே ஸ்கை பார்த்தா கூட இல்ல as பேட்டர்ஸ் பெருசா தெரியாது. அவங்க வராங்க அவ்வளோ இம்பாக்ட் இல்லை அவங்க சைட்ல இருந்து. பும்ரா வந்து எவ்ரி மேட்ச் வந்து 4 ஓவர் போடுறாரு. அவரோட ஸ்பீட்ஸ் வந்து ஒரு 134-135 ரேஞ்சில் தான் இருக்கு. அவர் யூஸ்வலாக நல்ல ஃபுல் ஸ்விங்ல இருந்தால் 140-142 போடுவார் மினிமம். யார்க்கர்ஸ் லேண்ட் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு ஜிப்போட வர மாட்டேங்குது கையிலேருந்து. ஸ்லோவர் வந்து ஈஸியாக பிக் பண்ணுறாங்க. எனக்கு பும்ரா பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியுது அவருக்கு வந்து கண்டிப்பாக பாடி ரெஸ்ட் தேவை. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் அவர் இஃப் ஹஸ் டு பி அவைலபிள் ஃபார் இந்தியாவோட கேம்ஸ். எனக்கு தெரியல மும்பை இந்தியன்ஸ் இன்னும் 1-2 மேட்ச் தோத்துட்டு இதுக்கப்புறம் சான்ஸே இல்லைன்னா மேபி மும்பை இந்தியன்ஸ் கூட யோசிக்கலாம் இவருக்கு ஒரு மேட்சோ 2 மேட்சோ ரெஸ்ட் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் ஆடி அவர் எதுவும் பண்ண போறதில்ல. மேபி யாருக்காவது சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. பட் ஐ திங்க் சிவம் டூபே ஹஸ் டன் டீசென்ட்லி வெல். சூரியகுமார் யாதவ் தெரியலங்க. ஐ திங்க் அந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஹி கேம் பேக் டு ஃபார்ம். T20 வேர்ல்ட் கப் முன்னாடி. பட் அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 months பெருசாக ரன்னே இல்லை இந்தியாவுக்கு. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 16 to 18 months சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் ஹஸ் பீன் அண்டர் ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்திருக்கு. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா ஐ டோன்ட் நோ. He has to find a way to score runs தான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம பாக்குறோம் ஸ்ரேயஸ் ஐயர், ரஜத் படிதர் எல்லாருமே வெயிட்டிங் இந்த லைன்ஸ் டு கம் அப் அண்ட் பிளே ஃபார் இந்தியா. அப்படி இருக்கும்போது ரொம்பவே டிஃபிகல்ட் தான். ஹூ இஸ் யுவர் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் ஃபார் டுமாரோ? நாளைக்கு யாரு பயங்கரமா விளையாடுவாங்க எதிர்பார்க்கப்படுற பிளேயர் ஃப்ரம் போத் தி சைட்ஸ்? ஐ திங்க் ஃப்ரம் சிஎஸ்கே தரப்புலேருந்து நான் வந்து திரும்பி சஞ்சு சொல்லுவேன். ஏன்னா சஞ்சு அடிக்கிற மேட்சஸ் சஞ்சு makes sure that CSK wins. So I will put more emphasis on Sanju's knock than anybody else in the team. Mumbai Indians தரப்புல I think எனக்கு திலக் வர்மா மேல ஆடினா நல்லா இருக்கும்னு தோணுது. அவர் ரொம்ப கீழே ஆடி வேஸ்ட் பண்றாங்க. நம்பர் 5 நம்பர் 6 ஒரு 10 பால் 8 பால் இருக்கும்போது அவர் அமிச்சிங்கன்னா he is not that kind of a player. முதல் 5 பால்ல 4 6 அடிக்கிற பிளேயர் கிடையாது. ஸோ ஐ ரியலி விஷ் திலக் வர்மா மேல அனுப்பிச்சா சூப்பரா இருக்கும். ஏன்னா அகில் ஹுசைன் இருக்காரு and he is a very good player of spin. அந்த டைம் எடுத்தா எவ்வளோ ஆடுவாரு அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஃபீல் திலக் வர்மாவும் மேலே அமிச்சாங்கன்னா ஹி மைட் பி அன் எக்ஸ் ஃபேக்டர் தோணும். டெஃபினெட்லி. அண்ட் நாளைக்கு டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா சிஎஸ்கே தரப்புல இருந்து? அப்படி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா என்ன ஸ்கோர் அடிக்கணும் மும்பையோட? சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இட் ஹஸ் ஒர்க் ஃபார் சிஎஸ்கே. பட் தெரிலங்க, அகைன் ஆல் த கேப்டன்ஸ் எல்லாருமே தே டில் டுவர்ட்ஸ் ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட். என்னோட சாய்ஸ் கேட்டிங்கன்னா சிஎஸ்கே மஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா விக்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எந்த விக்கெட் நம்பர்ல விளையாடுறாங்க, டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் ஆன் அ நார்மல் ஷேப் ஆஃப் விக்கெட் ஐ திங்க் எனிவேர் பிட்வீன் 210 to 215 அட்லீஸ்ட் தேவைன்னு தோணுது. ஓகே. அண்ட் த பிளேயிங் 11 சேஞ்சஸ் ஃபார் தி கேம் சிஎஸ்கே? இல்ல, ஐ திங்க் ஐ வில் கோ அண்ட் இஃப் சிஎஸ்கே போல் ஃபர்ஸ்ட் முகேஷ் சௌத்ரி இருக்கணும். அது மட்டும் தான் நான் வந்து பெருசா எதிர்பார்க்குறேன். அவங்க தெரியல, தே மைட் பி டெம்ப்டட் டு பிரிங் இன் சர்ஃபராஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஊர்வில் அகைன். அது பண்ணா ஊர்வில் மேலேயும் ரொம்ப அன்ஃபேரா இருக்கும். ஐ வுட் பிளே சர்ஃபராஸ் இன் பிளேஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா. ஊர்வில் பட்டேலுக்கு இன்னொரு மேட்ச் கொடுப்பேன் சான்ஸ். இன்னொரு மேட்ச் மட்டும் இல்லை, இன்னொரு ஃபியூ கேம்ஸ் நான் கொடுப்பேன் சான்ஸ். அண்ட் முகேஷ் சௌத்ரி ஷுட் பிளே. அது அவர் இம்பாக்ட்னால மிஸ் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்றத என்னோட ஃபீல். வின் பிரெடிக்டர் 60-40 to மும்பை. 60-40 to மும்பை. ஓகே. சோ சேப்பாக்ல எப்பயும் நம்ம பார்த்திருக்கோம் சிஎஸ்கேயோட ரோர் வந்து குறையாது. என்னதான் ஜிடி கிட்ட நம்ம தோத்துனாலுமே எம்ஐயோட அந்த விளையாடுறச்சு அந்த ஒரு பழைய சாம்பியன் மைண்ட் செட்டோட வருவாங்க. நம்ம இறங்குவோம், நம்புவோம். வியூவர்ஸ், நீங்க உங்க ப்ரெடிக்ஷன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நன்றி அஸ்வத், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.